ஹாய்ப்பா. இன்னைக்கு வந்து கிளீனிங் வேலைலாம் ரொம்ப அதிகம். ஆனாலும் இன்னைக்கு தலைக்கு வந்து டை போடணும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம பொடுகுக்கு காஃபி தூளை வச்சு அது கூட ஷாம்பு கலந்து ஒரு ரெமெடி பார்த்தோம் பொடுகுக்காக. இந்த வாரம் வந்து பிளாக் எண்ணெய் போட வேண்டிய டைம். அதனால வந்து மருதாணி மிக்ஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன், அவரையும் மருதாணியும். அதனால வந்து சரி பிளாக் எண்ணாவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்பவுமே பிளாக் எண்ணெய் கூட நான் என்ன பண்ணுவேன், இல்லைனா ஆலுவேரா ஜெல் போடுவேன், இல்லைனா டீ டிகாஷன் போடுவேன், இல்லைனா காஃபி டிகாஷன் போடுவேன், இல்லைனா பால் ஊற்றுவேன், இல்லைனா தயிர் ஊற்றுவேன், அப்படி இல்லைனா முட்டை கலந்து போடுவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, வெத்தலை நிறையா இருக்குல்ல, இந்த வெத்தலையை அரைச்சி இதோட ஜூஸ் எடுத்து பிளாக் எண்ணான்றது கெமிக்கல் தான்ப்பா, அதை நான் சொல்லிடுறேன். கெமிக்கல் இருக்குமா அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக கெமிக்கல் தான். ஆனால் ஒரு அவசரத்துக்கு நம்ம இதை தான் போட வேண்டியிருக்கு. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஹெர்பல் ஹேர் டை, ஹெர்பல் ஹேர் கலர் நல்லா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிவ்யூவும் கொடுக்குறேன். சிலதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நானுமே ஹேரை பற்றி போடுறேன்னா நிறைய வந்து இது பண்ணிகிட்டே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோக்காக நம்ம போடுறோம், எல்லாம் சும்மா பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் உங்கள் ஹேருக்கு இதுக்குமே விளைவிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விஷயமா இருந்தால் வீடியோ போடுவேன், இல்லைனா கண்டிப்பாக வீடியோ போட மாட்டேன். எங்கே சுற்றி பிளாக் எண்ணாக்கு தான் வரா மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இன்னும் அடுத்து நல்லா டாக்டர்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேர் கலர்ஸ் உண்மையாகவே எடுத்து அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்டை வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். யூஸ் பண்ணுற வீடியோவும் போடலாம். இந்த வாரம் பிளாக் எண்ணாவோட வெத்தலை மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். வாங்க பிளாக் எண்ணாக்காக வெத்தலையை பறிச்சிடலாம். இப்போ பிளாக் எண்ணெய் மிக்ஸி ஜாரில் அலசி எடுத்து போட்டாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். பிளாக் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அரைச்சிட்டு இதை அது கூட சேர்த்துடலாம். அரைச்சாச்சுப்பா, ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி இதில் ஊற்றிடலாம்ப்பா. தேவைப்பட்டால் மேற்கொண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் வச்சுட்டு நான் தலைக்கு ஆயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு குட்டி மசாஜ் பண்ணிடுறேன். எப்பவும் மாதிரி ட்ரை ஹேரில் போட வேணாம், தலைக்கு ஆயில் வச்சுட்டு போடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. கெமிக்கலோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளாக் எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம். இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு செம்பரம்பட்டு ஆயில் இது நல்லா தலையில் சிக்கலாக எடுக்கல. அதுதான் ஆயில் மசாஜ் முடிச்சாச்சு, சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா பிளாக் எண்ணெய் வைக்கலாம். இது வந்து நல்லா வெத்தலை வாசனை வருது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, ஃபுல்லாக எல்லாமே போட்டு பிடிச்சாச்சு. அப்புறம் கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, கரெக்டாக 1/2 hour, ரொம்ப நேரம்லாம் வேணாம், 1/2 hour போதும். போட்டுட்டு ரொம்ப நேரம் வேலைலாம் பார்க்கக்கூடாது. 1/2 hour ரிலாக்ஸாக உட்காந்துட்டு 1/2 hour கழிச்சு 2 டைம் ஷாம்பு வாஷ் பண்ணிடலாம். கண்டிஷனர் வேணும்னா போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஷாம்பு போடணும். ஆயில் வச்சுட்டு போடுங்க, ஷாம்புவை தண்ணியில் டைல்யூட் பண்ணி போடுங்க. பிளாக் எண்ணெய்லாம் போடும்போது கண்டிப்பாக 1/2 hour போதும். நம்ம நேச்சுரல் ஹென்னானா தான் நம்ம வந்து ட்ரை ஹேரில் போடுவோம், ப்ளஸ் ஷாம்பு போட மாட்டோம், ப்ளைன் வாஷ் பண்ணுவோம்.
சரி, 1/2 hour ஆகட்டும். வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 hour ஆயிடுச்சுப்பா. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லாவே ஒட்டிடுச்சுப்பா. பிளாக் எண்ணான்றதுனால கண்டிப்பாக ஒட்டி தான் தீரும். ஆனால் வந்து பிளாக் எண்ணெய் ஆயிலெலாம் வச்சுட்டு போடுறீங்களே, உங்களுக்கு ஒட்டுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால தான் கண்டிப்பாக ஒட்டும். இது வந்து நம்ம என்ன அவுரிப்பொடி மருதாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா ஐயோ ஒட்டிச்சோ இல்லையோ அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது வந்து பிளாக் எண்ணான்றதுனால நல்லாவே ஒட்டும் உங்களுக்கு. ஆனால் நல்லா ஆயில் வச்சுட்டு போடுறதுனால சிலர் வந்து ஆயில் வச்சுட்டு போடுறீங்களே ஒட்டுமா, நான் அப்படி போட மாட்டேன், ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பிளாக் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஆயில் வச்சுட்டே நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி நேரடியாக பிளாக் எண்ணெய் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு செம்பருத்தி கொதிக்க வச்ச தண்ணி, டீ டிகாஷன், காஃபி டிகாஷன் அந்த மாதிரி திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். அதோட கெமிக்கலோட பவரை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் நம்ம ட்ரை பண்ணலாம். காய விட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. காத்தாட காயட்டும். நான் ட்ரையர்லாம் போடலை, நல்லாவே ஒட்டிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறதான்னு தெரியல. அவசரத்துக்கு அவுரி நேச்சுரல் ஹென்னாவை விட பிளாக் ஹென்னா தான் கை கொடுக்குறது. அடுத்த வாட்டி இருந்து ஓரளவு ஹேரை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.